ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது போட்டு நல்லா வணக்கிக்கணும். இது கூட காஞ்ச மிளகா ஒரு 4 போட்டிருக்கேன் நான். சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக மிளகு, அப்புறம் இது கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் போட்டு வணக்கிக்கோங்க. நான் இதில் காட்ட மறந்துட்டேன். கொஞ்சம் வெந்தயமும் போட்டு இதை வணக்கிக்கோங்க. இது நல்லா வணங்கணும். அந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிங்க் கலரில் மாறணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு தரும். இதை நல்லா வணக்கிட்டு இதை ஆற வச்சுருங்க. இந்த மசாலா நம்ம குழம்போடு சேர்ப்போம். இதுதான் இந்த குழம்புக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அதை வணக்கி தனியாக ஆற வச்சிட்டேன். இப்போ அகலமான ஒரு பாத்திரம் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் கொஞ்சம் நான் சேர்க்குறேன். ரீஃபண்ட் ஆயில் அந்த மாதிரிலாம் சேர்க்குறத விட நீங்கள் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இதிலேயே செஞ்சீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நான் கடலெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா சூடானோடனே கடுகு, உளுந்து, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம். மீன் குழம்புக்கு எப்போவுமே தாளிக்க வெந்தயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், பூண்டு இதுலேயும் கொஞ்சம் பூண்டு நம்ம சேர்க்கணும் தாளிக்கிறதுக்கு. பூண்டு போட்டு கொஞ்சம் வணக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வணங்கட்டும். ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போடணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. எனக்கு பெருங்காயம் போட்டால் பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போட்டு தக்காளியும் ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். இது நல்லா வணங்கிறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் உப்பு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வணங்கிடும். இதை நல்லா வணக்குனதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயம் அதெல்லாம் பேஸ்ட் பண்ணி எடுத்து இதோட சேர்க்க போகிறோம் தாளிக்கிறதுக்காக. ஸோ இதை நல்லா வணக்கிட்டு இப்போ வெங்காய பேஸ்ட் இருக்குது தெரியுமா, அதை நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா உடனே நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். இது அந்த எண்ணெயிலே நல்லா வணங்கி 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 வரட்டும். அதுதான் நல்லா டேஸ்ட் வரும். இது கொஞ்ச நேரம் நல்லா வணங்குனுச்சுன்னா லைட்டாக அந்த ஓரம் சைட்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அது பிரிஞ்சு வர டைமில் நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி என்ன தண்ணி சேர்த்துருக்கேன் அப்படின்னா அரிசி கழுவுவோம்ல அந்த தண்ணியவே நான் சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியை மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி அதை ஃபுல்லாக கழுவி இதில் ஊற்றிட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதிக்கட்டும் இது. இப்போ தனியாக நான் புளி கரைச்சி வச்சுருந்தேன். அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா தேங்காய் பால் அரைச்சி வச்சுருந்தேன். அதுவும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு எல்லாம் ஓரளவு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா மீனை நான் சேர்த்துட்டேன். மீன் எல்லாமே நல்லா சேர்த்துட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் கிட்டக்க நல்லா விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெந்து வந்துடும். இப்போ வெந்துருச்சு. ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.